குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 4.16 கொஸ்டின் படித்து பாருங்கள். எ பாக்டீரியா இன் எ கல்ச்சர் க்ரோஸ் பை 5% இன் ஃபஸ்ட்டு ஹவர். பாக்டீரியா 5% ஹவரில் வளருது. டிக்ரீசஸ் பை 8% இன் செகண்ட் ஹவர். அதே பாக்டீரியா என்ன ஆகுது, 8% குறையுது. அண்ட் அகெயின் இன்க்ரீசஸ் பை 10% இன் தேர்ட் ஹவர். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அடுத்த 3 மணி நேரத்தில் 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைண்ட் த கவுண்ட் ஆஃப் பாக்டீரியா அட் த எண்ட் ஆஃப் 3 hours. அப்போ 3 மணி நேரம் முடியும் போது அந்த பாக்டீரியாவோட கவுண்ட் என்னன்னு கேட்குறான். இஃப் இட்ஸ் இனிஷியல் கவுண்ட் வாஸ் 10,000, 10,000 இருந்ததுன்னா எவ்வளோ குறையுன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, கேள்வி புரியுதா? சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன் என்னென்ன கொடுத்துருக்கான், பாக்டீரியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குன்னு போட்டுக்கோ. 4.16 சொல்யூஷன் போட்டுக்கோங்க. பாக்டீரியா at the end of 3 hours, 3 மணி நேரம் கழிச்சு அந்த பாக்டீரியா எப்படி வளர்ந்துருக்கு, அதோட கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ ஃபார்முலா 3% கொடுத்துருந்தான், வேறு மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்னா அதுக்கு ஃபார்முலா A = P × 1 + A/100 × 1 + B/100 × 1 + C/100. ஓகேங்களா, வேறு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தான்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலா இதுதான். நோட் பண்ணிக்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பியோட கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான், பாக்டீரியாவோட டோட்டல் கவுண்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொடுத்துருக்கான் இல்லையா, அதை நம்ம பிரின்சிபல் மாதிரி வச்சுக்கிறோம் இல்லைங்களா. அது எவ்வளோ வச்சுக்கிறீங்க, 10,000 வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஹவரில் என்ன ஆகுது, 5% இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ ப்ளஸ் 5/100 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு 1 - டிக்ரீஸ் ஆகுது, எவ்வளோ, 8%. அப்போ 1 - 8/100 × 1 + அடுத்தது என்ன ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு 10,000 இது என்ன பண்ணுறீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கீழே டிவிஷனில் 1 இருக்குன்னு அர்த்தம். எல்சிஎம் எடுக்கும்போது 105/100. இங்கே 100ல் 8 போச்சுன்னா 92/100. இங்கே 110/100. ஓகேங்களா, இந்த ஸ்டெப் புரியுதா? எல்சிஎம் தான் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. எப்படி கேன்சல் பண்ணுவீங்க, இந்த 20 கேன்சல் பண்ணு, இங்கே 20 கேன்சல் பண்ணு, இங்கே 20, இங்கே 20. ஓகேங்களா, இங்கே 1 0, இங்கே 1 0. சரிங்களா, இதை நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 10626, அதாவது 105ஐயும் 92ஐயும் திரும்ப 11ஐயும் டிவைடட் பை 10ஐயும் இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 10626. ஓகேங்களா.